மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்ட கிரகம் எல்லாம் மிகவும் பலமாகவும் பலவிதமான யோகங்களும் இடம்பெற்றுள்ளன. உங்களுடைய விருப்பங்கள், சில செய்துக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடும். படிப்பு, பயணம், பதவி, பவர், பணியாட்கள் இதெல்லாம் சக்ஸஸ் தான். எதிரிகள், கடன், முன் நிலுவைகள், பலவிதமான குறைபாடுகள், இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமிடிஸ், அதாவது சீர்திருத்தங்கள் கிடைக்கப்பெற்று நீங்கள் நினைத்த சில விஷயங்களை கைகூட சந்தர்ப்பங்கள் உள்ளது. கணவன் மனைவியுடைய நல்லிணக்கம், காதல் விஷயங்கள், பிள்ளைகளின் சந்தோஷங்கள், சுபகாரியங்கள், சுற்றுலாக்கள் இப்படி கூட இடம்பெற்று இம்மாதம் மிகவும் உங்களுக்கு ஒரு மனம் சந்தோஷம் தரக்கூடியதாக இருந்திடக்கூடும். இந்த மாதத்தில் 5, 6, 12, 13, 21, 22, 23, 24, 25 இந்த குறிப்பிட்ட தேதிகளில் இப்போது நாம் சொன்ன அதிர்ஷ்ட முயற்சிகளும் நற்காரியங்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விஷயமும் சீக்கிரமாக உங்களை வந்தடையும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் சற்று பலன்கள் தாமதமாகலாம். அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரங்களும் வழிபாடுகளும் தேவை. இந்த ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாம்பாட்டி சித்தரை வணங்குவதும் PT இந்த எழுத்துக்களும் கிழக்கு திசையும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இவர்களுக்கு பரிகாரம் மகிழ மலர். பலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புன்னாக்கி சென்ற சித்தரை வழிபடுவதும் BS இந்த எழுத்துக்களும் மேற்கு திசையும் பயனுள்ளதாக இருக்கும். தேவதான மலர் என்ற ஒரு மலரை பூஜிப்பது சிறந்ததே. கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதும் KO எழுத்தும் தென்கிழக்கு திசையும் பயனுடையதாக இருக்கும். செம்பருத்தி மலரை வணங்குவது பூஜிப்பது உகந்த ஒன்றே. மேசராசி பொதுவாக ஒரு பண கஷ்டமான சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கின்றது. குரு 2ஆம் இடத்திலே இருந்தாலும் அவருடைய கஷ்டம் குறையவில்லை. அப்பொழுது என்ன செய்வது? இதற்கு என்ன பரிகாரம் செய்து கொள்வது? இந்த மாதம் எப்படி பொழுதை கடத்துவது? குரு பகவான், அதாவது வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு கற்பூரவள்ளி என்கின்ற வாழைப்பழத்தை தேனிலே கலந்து அல்லது தேனை அதன் மேல் ஊற்றி நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். வியாழக்கிழமை குரு ஓரையிலே செய்தார்களானால், அந்த பழத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீர்களானால் நிச்சயமாக பணவரவும் கூடும், தொழிலும் கூடும், விவாகமாகாதவர்களுக்கு விவாகமாகும், மனச்சஞ்சலம் நீங்கும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.